எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து பில் டச்ங்கிற ஒரு டச் பேஸ்டு பில்லிங் மிஷினு வித் கேஸ்டர் மாடலோட இருக்குது. நம்ம டெமோவை பார்ப்போம். இதான் மிஷின் பார்த்துக்கிட்டு மிஷினு இது வந்து பில் போடக்கூடிய ரோல். இது வந்து டச் ஸ்க்ரீன் தான் ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டு இதில் வந்து கேஸ்டர் மிஷினை ப்ரீவியஸ் டிகிரியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது கஸ்டமர் டிஸ்பிளே, கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே இதில் என்ன கம்பெனி இது பார்த்துக்கிட்டிங்க. இது க்ளவுட் பேஸ்டு, ஆஃப்லைன்லேயும் பில் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பில் பண்ணிக்கிற முடியும். கேஓடி பிரிண்டர் மாட்டினாலும் மாட்டிக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டு மாட்டினாலும் மாட்டிக்கலாம், கிரெயின் ஸ்கேல் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாம் உண்டு. இது ஆன் ஆஃப் பட்டன் சரிங்களா. இப்போ ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது க்ளவுட் பேசிஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இது ஆஃப் கண்டிஷனு அதில் இப்போ ஆன் பண்ணுறேன். பேக் சைடு வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீன் எப்படி வரும். ஜஸ்ட் ஆன் ஆகிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்படடு, ஸ்லோவாக இருக்காது, நல்லா பக்கா ஸ்பீடாக இருக்கும். எம்படடு நெட்டு கேபிள் மட்டும் கொடுத்துட்டா நம்ம மொபைல்லே இந்த ஆப்பை வந்து ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இந்த ஆப் மூலமாக, மொபைல் ஆப் மூலமாக சரிங்களா. இப்போ வந்து இது ஓகே கொடுக்கணும். நம்ம ஏதாவது டேட்டா வந்து க்ளவுடில் ஆட் பண்ணியிருந்தோம்னா, க்ளவுட் சர்வரில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஐட்டமோ ரேட்டோ மாற்றிருந்தோம்னா இதில் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. டவுன்லோட் ஆகும். பாஸ்வேர்டு 1 கொடுக்குறேன். சேல்னு அடிக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன ஐட்டமோ அந்த ஐட்டத்தை டச் பண்ணுறேன். இப்போ நம்ம குவான்டிட்டி மாற்றணும்னா இதில் குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி வந்து பில்லிங் ஸ்க்ரீன் கோட்டை வந்து ப்ரைவேட் பேர் பண்ணுறதுக்கு மாற்றி பண்ணியிருக்கோம். அதில் பே டைப் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் பே பண்ணிக்கலாம். கேஷ்ங்கிற பட்டன் தட்டுறேன். இந்த கேஷ்டர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பில்லும் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். பில் பாருங்க. கம்பெனி பேர் மைக்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மாதிரி டச் பட்டன் வந்து நம்ம நிறைய வச்சுக்கலாம். 60,000 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஜிஎஸ்டி போடனா போட்டுக்கலாம்.